ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். மோசேவை போல நம் முழங்கால்களும் நம் கரங்களும் நம் உணர்வுகளும் நம் சரீரத்திற்கிற ஒவ்வொரு அவயங்களும் அவருக்கு முன்பாக என்றைக்குமே அவரை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்க, நம்மையும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, நம் குடும்பத்தையும் சரி, நம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சரி வழி நடத்துகிற ஒரு அபிஷேகத்தை தேவனிடத்துல கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, எங்களை உங்க சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. எங்களை உருவாக்கினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை சகாயப்படுத்தினீரே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனையான பொல்லாப்பான காரியங்கள் எங்களை சூழ்ந்த போதும் தேவ கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்தீரே, எங்களை ஆசீர்வதித்தீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓஷாதாராலா ஷம்தரபோலபோ ஷத்திரியாத்தியாக்கரபலபோ ஈபரபலபோ ஷம்தரபோலபோ ஷப்திரிபியோத்தியாக்கரபலபோ. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால, உங்க மகத்துவத்தினால, உங்க மகிமையின் அடையாளத்தினால கர்த்தர் எங்களை நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களை நடத்துவீராக. உங்க திட்டத்தை மாத்திரமே, உங்க செயல்களை மாத்திரமே, நீர் சிந்திக்கிற காரியத்தை மாத்திரமே நாங்கள் செயல்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே, நீர் எங்களை மாற்றும்படியாய் உங்க பாதத்தை பிடிக்கிறோம் ராஜா. நீர் எங்களை மாற்றும்படியாய் உங்க பாதத்தை பிடிக்கிறோம். உங்க அபிஷேக வல்லமை, உங்க அபிஷேக கிருபை, உங்க அபிஷேக மகத்துவம், உங்க அபிஷேகமான காரியம் எங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் நடத்தும்படியாய் உங்க பாதத்தை பிடிக்கிறோம் ராஜா. ஓஷாதாராலபோ ஷம்தரபோலபோ ஷப்திரிபியோ கரபலபோ. என்னோடு கூட இணைந்து இந்த ஜெப வேளையில், இந்த ப்ரேயர் டைமில் என்னோடு கூட இணைந்து உங்கள் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் துதிகளையும் தேவனுக்கு முன்பாக செலுத்த ஆரம்பிங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ போராட்டங்கள் உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய மகத்துவ கரத்தினால, தேவனுடைய மகிமையின் கரத்தினால உங்களை என்னையும் மீட்டு நடத்துகிறார். ஏன் தெரியுமா? நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை, நம்ம குடும்பத்தை குறித்ததா இருக்கட்டும், நம்ம நண்பர்களை குறித்ததா இருக்கட்டும், அவர்களை மீட்கும்படி கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற எந்த முகங்களையும் கர்த்தர் வெட்கப்படுத்துறதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற எந்த மனுஷர்களையும் அவர் தள்ளி விடுறதில்லை. அப்படிதான் மோசேவை ஆண்டவர் பயன்படுத்தினார். பாருங்க, தண்ணியில மிதந்து வந்தவர் ஒரு நாள் கடலையே பிளக்க உதவி செய்தார். அவ்வளோ பெரிய தண்ணியை பிளக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனுடைய பலத்த கரம் அவரோடு கூட இருந்து, தேவனுடைய மகத்துவமான கரம் அவரோடு கூட இருந்து, தேவனுடைய மகிமையின் கரம் அவரோடு கூட இருந்து இவ்வளோ பெரிய பலமாய்ந்த காரியத்தை செய்ய கர்த்தர் அவருக்கு அனுகிரகம் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க இந்த ஜெப நேரத்தில். அப்பா, ஓஷாதாராலோ ஷம்துரபோ லபோ ஷப்திரிபியோ கரபலபோ, உங்க மகிமையுள்ள பிரசன்னமும் உங்க மகத்துவம் எங்களை நடத்தும்படியாய் உங்க பாதத்தை பிடிக்கும் தகப்பனே. உங்க மகிமையினால எங்களை நடத்துங்கப்பா, உங்க மகத்துவத்தினால எங்களை நடத்துங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்க உள்ளத்தின் ஆழத்துல கேளுங்க, ஆண்டவரே, நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறேன், நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறேன், நான் உங்களுக்காக ஓடுகிற ராஜா. உங்க அடையாளத்தை செய்யும்படி, உங்க மகத்துவமான காரியத்தை செய்யும்படி, உங்களுடைய திட்டத்தை அடையாளப்படுத்தும்படி, உங்க நாமத்தை அடையாளப்படுத்தும்படி. ஓஷாதாரலோ ஷம்தரபோ லபோ ஷப்திரிபியோ கரபலபோ. ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஜெப நிலைமையிலேயே நிகழ்ச்சியோடு கூட இணைந்து ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. மோசேக்குள்ள இருந்த அந்த ஞானம், மோசேவை பலப்படுத்தி மோசேவை வழி நடத்தின, மோசேவோடு கூட தேவன் செய்த ஒவ்வொரு காரியமும் உங்களோடு கூட வரும்படியாய் தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரிஞ்சிட்டேனா? ஆண்டவரே, உங்க திட்டத்தை செய்யாம எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கனா? உங்க வேலையை செய்யாம வேற எங்கேயாவது நான் வேலையை செஞ்சிருக்கனா? அப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தகப்பனே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் பெரிய ஜனங்களை மீட்கிற, பெரிய காரியங்களை செய்கிற, உங்க திட்டத்தையும் உங்க தீர்மானத்தையும் செயல்படுத்துற ஒரு மனுஷனா இல்லாம நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறேனா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, ஆண்டவரே, நீர் மோசேவை சந்தித்தீரே, நீர் மோசேவோடு கூட பேசினீரே, என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. நீங்க என்ன சந்திச்ச இடத்துல ஆண்டவரே
ஆண்டவரே உங்களை நான் புறக்கணிச்சிட்டேனா, உங்களுடைய சந்திப்பை அடையாளப்படுத்தாம நான் விலகி வந்துட்டேனா. ஆண்டவரே, எரிகிற ஒரு முற்செடியை பார்த்த மோசே அங்க என்ன நடக்குது என்று சொல்லி ஆண்டவரே அங்க கிட்ட போகும்போது நீர் அவரோடு பேசுனீங்க. ஆண்டவரே, நாங்க நிறைய காரியங்கள்ல உங்க கிட்ட வராம தூரமா இருக்கிறோமா, உங்களுடைய சித்தம் தெரியாம தூரமா இருக்கிறோமா, உங்களுடைய சத்தம் கேட்காம தூரமா இருக்கிறோமா. அப்பா, எங்களை நடத்துங்க ராஜா, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்க மகிமையுள்ள பிரசன்னத்தினால எங்களை நடத்துங்க, உங்க மகத்துவமான பிரசங்கத்தினால எங்களை நடத்துங்க ஆண்டவரே. பின்மாற்றத்துல உம்மை மறந்து, உங்களுடைய சித்தத்தை மறந்து, உங்க திட்டத்தை மறந்து, உங்க தீர்மானத்தை மறந்து எங்கேயாவது ஓடி விட்டோமா ஆண்டவரே, எங்களை மறுபடியும் எங்க ஸ்தானத்துக்கு கொண்டு வாங்கப்பா. மறுபடியும் எங்க ஸ்தானத்துக்கு நீங்க கொண்டு வாங்க, மறுபடியும் எங்க ஸ்தானத்தை எங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்க பாதத்தை பிடிக்கிறோம் ராஜா. எல்லாரும் ஒன்றிணைந்து கேட்போமா. இத நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க உள்ளத்தின் ஆழத்துல தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நாங்க உங்க சித்தத்தை செய்யாம ஓடிட்டோமா, எங்களை அதே ஸ்தானத்துல கொண்டு வாங்கப்பான்னு கேளுங்க. கேட்கிற யாவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிற யாவனும் கண்டடைந்து கொள்வான் தேவ வார்த்தை சொல்லுகிறதே. அவரை கேட்கும்போது மறுபடியும் நம்முடைய ஸ்தானத்துக்கே நம்மளை கொண்டு வருகிறார். நம்மை அவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஷதரலபா ஷப்தரபோலபோ ஷம்துரிபியோ கரபலபோ. நல்ல அந்நிய பாஷையில பேசி ஓ ரபோ ஷதரலபோ ஷப்துரிபியோ கரபலபோ ஓ ரலா ஷம்தரபோ தியா கரபலபோ. உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம், ஆண்டவரை என்னை நடத்துங்க, என்னை தேற்றுங்க, என்னை வழி நடத்துங்க, உங்க நாமத்தின் மகிமையில என்னை நடத்துங்க. உங்க திட்டத்தை நான் மறந்துருக்கலாம், உங்க சித்தத்தை நாங்க மறந்துருக்கலாம், என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஆண்டவர் இடத்துல மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ஓ ரபோ ஷதரா லபோ ஷப்துரிபியோ கரபலபோ இபரபலபோ ஷம்தரபோ லபோ ஷப்துரிபியோ தியா கரபலபோ ஓ ரபலபோ ஷம்தரபோ லபோ ஷப்துரிபியோ கரபலபோ. இந்த ஜெப நேரத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்பும்படி, உங்களை பாதுகாக்கும்படி, உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றும்படி நீங்க நல்லா ஜெபிக்கும் போது, உணர்வு பூர்வமாய் ஜெபிக்கும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும் போது தேவனுடைய கரம் உங்களை நடத்தும். தேவனுடைய தொடுதலை உங்களால உணர முடியும். ஓ ரபோ ஷதரா லபா ஷப்துரிபியோ தியாக்கரபலபோ இவரபலபோ ஷம்தரபோ லபோ ஷப்துரிபியோ கரபலபோ. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்னை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நான் ஓடி போனவனாய் இருக்கிறேன், நிறைய காரியத்துல உங்களை மறந்து போனவனாய் இருக்கிறேன். தன் தகப்பன் தன் மகனை ஆண்டவரே பிரிந்தது போல நீர் பிரிந்திருக்கிற சூழல்ல நான் உங்களை விட்டு ஓடிட்டனா, தகப்பனை பிரிந்து ஓடுகிற ஒரு மகனாய் தொலைந்து விட்டனா. மறுபடியும் என் ஸ்தானத்துல என்னை கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. என் ஆசீர்வாதத்துல, எனக்கு நீங்க வச்சிருக்கிற திட்டத்துல என்னை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த வேளையில எப்பெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரத்துல கேளுங்க. அப்பா, நான் மனம் திரும்புகிற சூழலை என்னை கர்த்தர் கொண்டு வந்தீங்க ராஜா. மறுபடியும் பாவம் என்னை அழைக்கிறது, பொல்லாப்பு என்னை அழைக்கிறது, பொல்லாத சிந்தனைகளை என்னை அழைக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னை இரத்த கொட்டுகளாய் மறைத்து மோசேவை போல பல லட்சம் கணக்கான ஜனங்களுடைய மீட்புக்கு எங்களை வச்சிருக்கிறீங்க. என் குடும்பத்தினுடைய மீட்புக்கு என்ன வச்சிருக்கிறீங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையில என் மீட்புக்கு என்ன வச்சிருக்கீங்க. என் நண்பர்கள், என் சகோதரர்கள், என் சகோதரிகளுடைய மீட்புக்காக என்ன வச்சிருக்கிறீங்க. ஆனா நானோ உம்மை மறந்து, நானோ உங்க திட்டத்தை மறந்து, நானோ உங்க சித்தத்தை மறந்து, நானோ உங்களை பிரிந்து ஓடி விடுகிற சூழல அடிக்கடி போயிடுறேன். ஆண்டவரே, என் ஸ்தானத்துல மறுபடியும் என்ன கொண்டு வாங்கப்பா. என் ஸ்தானத்துல என்ன மறுபடியும் கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா உங்களால பேச முடியலையா, உங்களுக்கு உதவி செய்யும்படி அநேகரை கர்த்தர் அனுப்புவாரு. மோசேவால பேச முடியலன்னு சொல்லும் போது ஆரோனை கர்த்தர் அனுப்பினார். இதுல ஒரு பெரிய சத்தியம் ஒன்று வெளிப்படுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. மோசே தன்னால் பேச முடியாதுன்னு அவன் தேவனிடத்துல சொல்றதுக்கு முன்னாடியே தேவனாகிய கர்த்தர் பதிலை அனுப்பி விட்டார். மோசே கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் அப்பவே சொல்லிட்டேன், ஆரோன் பாதி வழி வந்துட்டான் அப்படின்னு. உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றதுக்கு முன்னாடி அதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்தது மாத்திரம் இல்லாம அந்த விஷயம் உங்களிடத்துல பாதி தூரம் வரவும் அதுக்கு முன்னாடி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது தோணவே செய்யும். பேச முடியாத ஆண்டவரேன்னு உனக்கு தோன்றதுக்கு முன்னாடியே அதை தேவன் அறிந்து அவங்க பேசக்கூடிய ஒருத்தரை கர்த்தர் பாதி வழியில கொண்டு வந்துட்டாரு. அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். தேவனிடத்துல கேளுங்க, எனக்காக எத்தனை காரியங்கள் பாதியில வந்து கொண்டிருக்கிறது, பாதியில வந்துட்டு இருக்கு. ஆண்டவரே என்னோடு கூட இடைபடுங்கப்பா, என்னோடு கூட இடைபடுங்க ஆண்டவரை கேளுங்க. இந்த ஜெப நேரத்துல ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஓ ஷதரா லபோ ஷம்தரபோ
ஓராபா ஷதரலபா ரிபியோ கரபலபு. தகப்பனே, என்னோடு கூட இடைபடுங்க ராஜா. மகத்துவமானவரே, என்னோடு கூட இடைபடுங்க. யோசேப்பு ஆண்டவரே, மோசேவை போல கர்த்தர் என்னை நிரப்பும்படி இறங்கி வாங்க தகப்பனே. பின்வாங்கி போயிட்டேன், என்ன அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்றியா? உன்னால உன் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த ஜெப வெளியில தேவனிடத்துல கேளு. உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்துல அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மோசே சொன்னாரு, என்ன அவங்க நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் என்னை நம்ப மாட்டாங்க, என்னுடைய ஜனங்கள் என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு மோசே சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை மோசேக்கு கேட்டுருச்சு, உன் கையில இருக்குது என்ன கீழே போடு அப்படின்னு. அங்கு ஒரு அற்புதத்தை மோசே பார்த்தான். அவனுடைய கையே உள்ள வச்சு எடுக்கும்போது அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. 2 அற்புதத்தை மோசே கிட்டே கர்த்தர் வச்சிருந்தாரு. ஒன்னு கையில வச்சிருந்தாரு, இன்னொன்னு அவன் கையிலேயே வச்சிருந்தாரு. அவன் கையில வச்சிருந்த கோல்ல ஒண்ணு வச்சிருந்தாரு, இன்னொன்னு அவன் கையிலேயே கர்த்தர் வச்சிருந்தாரு. உங்களை அநேகர் நம்பும்படி, உங்களை அநேக மக்கள்கள் நம்பும்படி, உன் நண்பர்கள் நம்பும்படி, நீ ஊழியம் செய்யற இடத்துல அந்த மக்கள்கள் நம்பும்படி, நீ படிக்கிற இடத்துல உன்னை நம்பும்படி, நீ வேலை செய்யற இடத்துல உன்னை நம்பும்படி, ஏன் உன் சொந்த குடும்பம் உன்னை நம்பும்படி உன்னிடத்துல கர்த்தர் 2 அற்புதங்களுக்கு மேல வச்சிருக்கிறாரு. கவலைப்படாத. மோசேவை காட்டிலும் உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட எல்லாவற்றையும் குறித்து ஆராய்ந்து அறிந்து நம்மையும் உன்னையும் என்னையும் நடத்துகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஓ ரபோலபோ சம்தரபோலபோ சப்திரிபியோ கரபலபோ. தகப்பனே, உங்க பிரசன்னத்தினால என்ன நடத்துங்க, உங்க மகிமையினால என்ன நடத்துங்க, உங்க மகத்துவத்தினால என்ன நடத்துங்க, உங்க மகத்துவ கிரியினால என்ன நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தி நடத்துங்க ராஜா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களை யாருமே நம்பாம இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம தவறு செஞ்சுட்டோம், நம்ம பாவம் செஞ்சுட்டோம், நம்மளை பார்க்கறவங்க கண்ணோட்டமெல்லாம் வேறமா இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற 2 அற்புதத்தை கர்த்தர் வெளியே கடுப்பாரு. அவரை நீங்க சந்திக்கும் போது, அவர் உங்களை சந்திக்கும் போது அந்த சூழல் சீக்கிரம் உங்க வாழ்க்கையில வரணும்னு கேளுங்க. ஏன்னா பச்சை முற்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த காட்சியை அவர் பார்த்து கிட்ட போனாரு. நீங்களும் நானும் நிறைய காரியங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது, நிறைய காரியங்கள் அதிசயமாய் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய காரியங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற அளவுக்கு செய்திகளிலும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் தான் தேவ சமூகத்துக்கு போய் இது என்ன ஆண்டவரேன்னு தேவனிடத்துல கேட்காம இருக்கிறோம். இது ஏன் ஆண்டவரே நடக்குதுன்னு தேவனிடத்துல கேட்காம இருக்கணும். இதுக்கு என்ன ஆண்டவரே நான் செய்யறதுன்னு தேவனிடத்துல கேட்காம இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த ஜெப நேரத்துல ஆண்டவரே, நான் போகிறேன் உமது காரியமாக. நான் பார்வோனிடத்துல பேசுகிறேன். நான் பார்வோனுடைய ராஜ்யத்தை அசைப்பேன். நான் பிசாசை நிர்மூலமாக்குவேன், பிசாசின் சிந்தனைகளை நிர்மூலமாக்குவேன். என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புற எல்லா காரியத்தை உடைத்து எறிவேன். ஒவ்வொருத்தரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நான் போகிறேன் என் குடும்பத்தின் சார்பா, என் நண்பனுக்காக நான் போகிறேன், என்னுடைய துணைவிக்காக நான் போகிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் போகிறேன். உங்க திட்டத்தை நான் செய்யற ஆண்டவரே, நான் உங்க திட்டத்தை செய்யற ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓரா போலபோ ஷதரா லபா ஷப்திரிபியோ தியாக்கரபலபோ ஈபரபலபோ சம்தரா போலபோ ஷப்திரிபியோ தியாக்கரபலபோ. ஏசப்பா, இந்த ஜெப நேரத்துல அப்பா உங்க வல்லமையனை நிரப்புவதாக. இந்த ஜெப வேளையில உங்களுடைய வல்லமையனை நிரப்புவதாக. ஆண்டவரே, உங்க மகத்துவத்தினால என்ன நிரப்புவீராக, உங்க மகிமையினால என்ன நிரப்புவீராக. அப்பா, உங்க நிரப்புதலின் வல்லமை, உங்க நிரப்புதலின் வல்லமை, உங்க நிரப்புதலின் வல்லமை இப்பொழுதே ஜனங்களுடைய மீட்புக்காகவும் கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய பிறப்பிலையும் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். கேளுங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில என்ன ஆண்டவரே வச்சிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில என்ன திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, என் வாழ்வின் அடையாளத்துல என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த ஜெப வேளையில ஆண்டவரை கேளுங்க. நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா, என்னை ரட்சிக்க நீங்க வந்திருக்கிறீங்க, என்னை மீட்க நீங்க வந்திருக்கிறீங்க. நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன் அப்படின்னா நீங்க எப்படி இந்த உலகத்துக்கு பிறந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தீங்களோ, ஒரு பெரிய மாறுதலுக்கு காரணமா இருந்தீங்களோ, இந்த உலகத்தினுடைய மீட்புக்கு காரணமா இருந்தீங்களோ, அதே போலதான் என்னையும் நீங்க பிறக்க வச்சிருக்கீங்க ஏசப்பா. நிச்சயமா உங்க ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்வேன், உங்களுடைய வார்த்தைகளை தொடர்ந்து உலகம் முழுவதும் சொல்லுவேன். ஆண்டவரே, நீர் என்னை குறித்து திட்டம் வச்சிருக்கிறீங்க. என் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை நான் மாற்ற முடியும், என் பிள்ளைகளுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துல மாற்ற முடியும், என் குடும்பத்தின் நிலைமையை என்னால மாற்ற முடியும். நான் இந்த சமுதாயத்துல ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால தானே என்ன நீங்க இன்னும் ஜீவனோடு வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏசப்பா. ஓ ரபோ ஷதரலோ சப்திரிபியோ தியாக்கரபலபோ. இயேசு ஆண்டவரே, மோசேவை போல என்னை மாற்றுங்கப்பா. மோசேவின் அபிஷேகத்துல என்ன நடத்துங்கப்பா. மோசேவினுடைய மகத்துவத்துல என்ன நடத்துங்கப்பா. கேளுங்க.
ஓரா பாபா பாபா ஷாதாரா பலபு சப்திரிபியோ தியாகர பலபு. இந்த ஜெப வேலை விசேஷித்தமான ஜெப வேலை. இந்த ஜெபத்துல நீங்க தொடர்ந்து இணைந்திருக்கும் போது, இதை நீங்க ஒரு வார்த்தை கேட்கும் போதும் கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். உங்க முழங்கால்களை இன்னும் அதிக ஜெபிக்கிற மனுஷனா உங்களை மாத்துவாரு, ஜெபிக்கிற மனுஷியா மாத்துவாரு, ஜெபிக்கிற அடையாளத்துல உங்களை மாத்துவாரு. நீங்க கலவலப்படாதீங்க. தேவனுடைய மகத்துவம் வெளிப்பட போகிறது, தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது உங்க மூலமா. உங்களை நம்பாதவங்களை கர்த்தர் நம்ப வைப்பாரு, உங்களை புறக்கணிச்சவங்களை கர்த்தர் அவங்க முன்னாடி உயர்த்தி வைப்பாரு. உங்களாலலாம் ஒன்றும் முடியாது, நீங்களும் அடிமைத்தனத்துல பிறந்தவன் தானேன்னு மோசேவை அவங்க நினைச்சாங்க. ஆனா அதே மோசே தான் அவங்களை விடுவித்தார், அவங்களை வழி நடத்தினார். கர்த்தர் மோசேவின் மூலமாக தான் கர்த்தர் கொண்டு போனார். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். இன்றைக்கும் உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் அதே அற்புதத்தை செய்ய நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி இதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் இதை ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஒரு டபுள் ஆமேன், ஒரு டபுள் ஆமேன். ஓ ஷாதாரா லாபோ ஷப்தரபோ லபோ ஷப்திரிபியோ தியாகரபலபோ இபரபலபோ ஷம்தரபோ லபோ ஷப்திரிபியோ கரபலபோ. தேவ தகப்பனே, உங்க பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க, உங்க பிரசன்ன வல்லமையினால என்னை நிரப்புங்க, உங்க மகத்துவ வல்லமையினால என்னை நிரப்புங்க, உங்க மகிமையின் வல்லமையினால நிரப்புங்க. மோசேவை குறித்து நீர் வச்சிருந்த திட்டத்தை போலவே என்னை குறித்து நீங்க வச்சிருப்பீங்க, நிறைய திட்டத்தை வச்சிருப்பீங்க. நான் அதை மறந்து இருக்கலாம், நான் அதை விட்டு விலகி இருக்கலாம், நான் அதை தொடாம இருக்கலாம், புறக்கணிச்சிருக்கலாம், உலகத்தை பார்த்து குடும்பத்தை பார்த்து விழுந்திருக்கலாம். ஆண்டவரே, என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவீராக. கேளுங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா, மறுபடியும் என் திட்டத்துல நான் பயணிக்கணும் ஆண்டவரே, உங்க சித்தத்துல நான் நடக்கணும் ஆண்டவரே, என் பாதம் இனிமேல் உங்க பாதையில பயணிக்கணும் ஏசப்பான்னு கேளுங்க. எத்தனை பேர் கேட்கறீங்க? ஆமேன். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆமேன். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓ ஷாதாரா லாபோ ஷம்தரபோ லபோ ஷப்திரிபியோ தியாகரபலபோ ஓரபலபோ ஷம்தரபோ லபோ ஷப்திரிபியோ தியாகரபலபோ. தேவனிடத்துல கேளுங்க. அவர் மகத்துவத்தினால உங்களை எண்ணி நடத்துகிறவர், அவர் மகிமையினால உங்களை எண்ணி நடத்துகிறவர், அவர் ஜீவனால உங்களை எண்ணி நடத்துகிறவர். நம்ம வெட்கப்படாதபடி கர்த்தர் செய்வார், நம்ம தோற்று போகாதபடி கர்த்தர் செய்வார், நாம் விழுந்துடாதபடி கர்த்தர் செய்வார். அவங்க இறந்திருந்தாலும் ஆனா மோசேவை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்தாரு. ஏன்னா உயிரோடு இருக்கிற இனி பிறக்க போற எத்தனையோ ஜனங்களுடைய மீட்புக்காக கர்த்தர் அவனை பாதுகாத்தாரு. எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இயற்கை சூழல் தடுமாற்றங்கள், ஆனாலும் இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த நாளை நாம் காணாமல் போயிருக்கலாம். எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட், பிரச்சனை, நெருக்கடியில மரித்திருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. ஆமேன். தேவனுடைய சுத்த கிருபை. ஆமேன். மோசேவை போல ஒரு அபிஷேகம் என்னை நிரப்பட்டோன்னு கேட்டுட்டே இருங்க. மோசேவை போல ஒரு மகத்துவ வல்லமை என்னை சூழணும் ஆண்டவரேன்னு கேட்டுட்டே இருங்க. மோசேவை போல ஒரு மகத்துவ பிரசன்னத்தின் அடையாளம் எனக்குள்ள இருக்கணும் ஏசப்பான்னு கேட்டுக்கிட்டே இருங்க. நாம கேட்க கேட்க கேட்க, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல கேட்க கேட்க கேட்க, இதோ மோசேவை போல தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்கிறவர்களாக, அதாவது பார்வோனுக்கு தேவன் யார் என்பதையும் காண்பிக்கணும், அதே நேரத்துல தான் சொந்த ஜனங்களுக்கு தேவன் யார் என்பதையும் காண்பிக்கணும், நம் குடும்பத்துக்கும் யார் என்பது காண்பிக்கணும், நம்மளை எதிர்க்கிறவர்களுக்கும் தேவன் யார் என்பது காண்பிக்கணும், நம்ம படிப்புல காண்பிக்கணும், நம்ம வாலிபத்துல காண்பிக்கணும், நம்ம திருமண காரியத்துல வெற்றி பெற்று காண்பிக்கணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி பெற்று காண்பிக்கணும். நம்ம செய்கிற வேலையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறணும், அதன் மூலமா நம்ம காண்பிக்கணும். மோசேவை போல கர்த்தர் உங்களையும் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஒரு டபுள் ஆமேன். ஓர் அபோ ஷதரா போலபோ ஷம்தரா போலபோ ஷப்திரிபியோ தியாகரபலபோ. தேவனிடத்துல தொடர்ந்து கேளுங்க. இசப்பா, மோசேக்குள்ள இருந்த அந்த வல்லமை, மோசேக்குள்ள இருந்த அந்த மகத்துவம், மோசேவுக்குள்ள இருந்த அந்த தைரியம், மோசேவுக்குள்ள இருந்த காரியம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. நான் என்னைக்கு உங்க திட்டத்தை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது, உங்க திட்டத்தையும் உங்க தீர்மானத்தையும் உடைச்சி எரிஞ்சிடக்கூடாது. உமக்காக வைராகியத்தோடு நிற்கிற மகனா, உமக்காக வைராகியத்தோடு நிற்கிற மகளா, உமக்காக வைராகியத்தோடு நிற்கிற என் குடும்பமாய் கர்த்தர் அப்பேற்பட்ட அபிஷேகத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க. ஓ ஷபாபாரா லோ ஷம்தரா போலபோ ஷிபிபியோ கரபலபோ. நல்ல அந்நிய பாஷையில பேசி, ஏசப்பா உங்க சித்தத்தை நான் விட்டுடக்கூடாது, ஏசப்பா உங்க திட்டத்தை நான் விட்டுடக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா கஷ்டப்படுகிற மக்களை, வேதனைப்படுகிற மக்களை, இயேசுவின் அன்பு தெரியாதவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அவர்களை தேவனுடைய சித்தத்தினாலையும் அவர்களை தேவனுடைய திட்டத்தினாலும் நடத்துகிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தையும்
ஒரு மாபெரும் அபிஷேகத்தையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரத்துல கேட்போமா? ஓரா பாபா பாஷா பாபோலோ போஷா பரு போரிபியோ கரபலபோ. இந்த ஜப வேளையில கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய், இந்த ஜப வேளையில தேவ வல்லமை உங்களை என்னை நடத்தும்படியாய் நல்லா ஜபம் பண்ணிட்டே இருப்போம், நல்லா ஜபம் பண்ணிட்டே இருப்போம். மோசேவின் அபிஷேகம் நம்மை நிரப்பும்படியாய், மோசேவினுடைய வல்லமை நம்மை நிரப்பும்படியாய், மோசேவை குறித்து தேவன் வச்ச திட்டத்தை போலவே நம்ம கிட்டையும் கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறார். மோசேவை கர்த்தர் எப்போ மாற்றார் தெரியுமா? அந்த சந்திப்பு, அந்த எரிகிற முச்செடி சந்திப்பு நம்ம வாழ்க்கையில வரணும். கேளுங்க, நம்ம வாழ்க்கையில வரணும். கேளுங்க, அந்த மாதிரி சந்திப்புல அவருடைய வாழ்க்கையே மாறிச்சு, அவருடைய வழி மாறிச்சு, அவருடைய சிந்தை மாறிச்சு, அவருடைய எண்ணம் மாறிச்சு, அவருடைய செயல் மாறிச்சு, அவருடைய பாதம் மாறிச்சு. ஆண்டவரே, என்னைக்கு என் பாதம் மாறப்பணும்? கேளுங்க எல்லாரும், ஆமென் 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 ஆமென், ஒரு டபுள் ஆமென் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. என் சிந்தை மாறணும் ஆண்டவரே, அந்த நாள் என் வாழ்க்கையில வரணும். என் பேச்சு மாறணும், அந்த நாள் என் வாழ்க்கையில வரணும். என்னுடைய திட்டம் மாறணும், அந்த நாள் என் வாழ்க்கையில வரணும். என் ஆண்டவரேன்னு கேட்டுட்டே இருங்க ஆண்டவர்கிட்ட. இந்த ஜப வேளையில தேவனாகிய கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நம்ம வாழ்க்கையில தர போதுமானவராய் இருக்கிறார். அதே அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தர போதுமானவராய் இருக்கிறார். தொடர்ந்து கேளுங்க. ஓரபோ ஷதரலோ ஷப்திரிபியோ தியாக்கரபலபோ ஷம்தரபோலோ ஓரிபியோ கரபலபோ. பலப்படுத்துங்க தகப்பனே. அல்லேலூயா. வாராலா ஷோரிபியோ கரபலபோ. ஆண்டவர் நிச்சயமா பார்வோனுக்கு மோசே யார் என்பதையும் காண்பித்தார். மோசே வணங்குற தேவன் யார் என்பதையும் பார்வோனுக்கு கர்த்தர் காண்பித்தார். இன்னைக்கு நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை, நம்முடைய ராஜா எவ்வளவு பெரியவர் என்பதை, நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை, நம் தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை ஆண்டவர் நம்ம சீக்கிரம் நாம தேவனை சந்திக்கிற சந்திப்புலையும், தேவன் நம்மை குறித்து வச்சிருக்கிற திட்டத்திலையும், தேவன் நம்மை குறித்து வச்சிருக்கிற தீர்மானத்திலையும் அது அதிகாரப்பூர்வமாய் வெளிப்பட போகிறது. நல்லா ஜெபிக்கலாமா? ஓரா போல போ ஷபோர போல போ ஷம்தரா போல போ ரிபியோ கரபலபோ. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நடத்துங்க 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 நடத்துங்க. மோசேவை போல ஒரு பலன், மோசேவை போல ஒரு பலன், மோசேவை போல ஒரு மகத்துவ சிந்தை, மோசேவை போல ஒரு தெளிவு, மோசேவை போல நடத்துகிற ஆவி. ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உங்க திட்டத்தை நாங்க மறந்துடக்கூடாதுப்பா, உங்க திட்டத்தை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. மோசேவை போல நாங்க தடுமாற்றத்துல போயிருந்தாலும் திரும்பவும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இன்றைக்கு அந்த சந்திப்பு இந்த நேரத்துல நடைபெறுவதாக, அந்த சந்திப்பு நடைபெறுவதாக. ஓ ஷாதாராலோ ஷம்னரா போலபோ ஷப்திரிபியோ கரபலபோ. இது உங்களுக்கு ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.